Hello friends, எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபில இன்னைக்கு வெங்காய தோசை எப்படி டேஸ்டா பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொதிக்கிற தண்ணியில் 15 நீட்ட வரமிளகா ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. 2 நிமிஷம் இருக்கட்டும். 15 சின்ன வெங்காயம். எத்தனை வரமிளகாய் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். அதிகம் சேர்த்தா நல்லா இருக்காதுங்க, காட்டமாக இருக்கும். இது ரெண்டையும் தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு எதுவும் சேர்க்காதீங்க, மாவுலேயே இருக்கும். அரைச்சிட்டோம். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். வரமிளகாவுடைய காரமும் வெங்காயத்தோட காட்டமும் கம்மி பண்ணுறதுக்காக 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாங்க தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். தோசை ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ணி வச்சிருக்க வெங்காய பேஸ்ட்டை இது மேலே தடவிக்கலாம். இதை நல்லா ஈவனாக தடவி விட்டுக்கலாம். வெங்காய பேஸ்ட்டு தடவின பிறகு ஒரு 2 நிமிஷம் சட்டிலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க. இது தேங்காய் சட்னி இல்லை பாசிப்பருப்பு சாம்பாரோட ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.